அண்மை செய்தி. வருகிற 24ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அன்வை சமூகம் சாலையில் உள்ள தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வருகிற 24ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது, கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது முதலான பணிகளை விரைந்து முடிப்பதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வருகிற 24ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வருகிற 24ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது, கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது முதலான பணிகளை விரைந்து முடிப்பதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 24/2/2025 திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு பூத் கமிட்டி அமைப்பது, கழகத்தினுடைய வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது, கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது முதலான பணிகளை விரைந்து முடிப்பதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக அதிமுகவினுடைய தலைமை கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்திக்குறிப்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் சென்னை ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் உள்ள தலைமை கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் 24/2/2025 திங்கட்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது, கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் சேர்ப்பது முதலான பணிகளை விரைந்து முடிப்பதற்காக அறிவிக்கப்பட்டிருக்குள்ள மாவட்ட பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும், இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக தலைமை கழகம் வெளியிடக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய 82 மாவட்டங்களில் குறிப்பாக இந்த பொறுப்பாளர்களுடைய பெயர்களோடு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நாளை தலைமை கழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.